ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கோர்ஸை பற்றியான டீட்டெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் 12th முடிச்சுட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ இல்லை வேறு ஏதாச்சும் கோர்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இதிலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது டிகிரி நேம் வந்து பிஎஸ்சி இன் கெமிஸ்ட்ரி, அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் சொல்லுவாங்க. இந்த டிகிரியோடைய டைப் வந்து யூஜி. பிஎஸ்சி அப்படின்னு சொன்னாலே யூஜி. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கோர்ஸுக்கான டியூரேஷன் வந்து 3 years. இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா டாப் யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். CUET, NPAT, PUCET இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் டாப் யூனிவர்சிட்டி அல்லது டாப் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் டாப் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் +2 வரைக்கும் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் சயின்ஸ் எல்லாமே படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. அதாவது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா அட்மிஷன் ப்ராசஸ் வந்து 2 மெத்தட்ஸில் இருக்குது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா மெரிட்ஸ். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னால் மேலே சொல்லியிருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களுடைய 12th மார்க்கை வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து மெரிட் பேஸில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுக்கான ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறது ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 5,000 கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து இதுக்கான ஃபீஸஸ் இருக்குது. 2 lakh வரைக்கும் டாப் யூனிவர்சிட்டிஸில் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா 5 to 25K இந்த மாதிரியான ஃபீஸஸ்லாம் நிறைய இடத்துல இருக்குது டாப் காலேஜஸை பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் உங்களுக்கு எவ்வளவு சேலரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 5 lakh-லேருந்து 8 lakh வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான சேலரி. இது வந்து உங்களுடைய ஸ்கில்லை பொறுத்து எவ்வளோ வேணால் அதிகமாகவும் இருக்கலாம், அல்லது லோவாகவும் இருக்கலாம். அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கில்லை பொறுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் கிடைக்கிது அப்படின்றத டிபெண்ட் பண்ணி தான் உங்களுடைய சேலரி இருக்கும். இது வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சேலரி ஓரளவுக்கு ஆவரேஜான சேலரிஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜாப்ஸ் எந்த மாதிரியான இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில ஜாப்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இதை தவிர்த்து இன்னும் நிறையவே ஜாப்ஸ் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா எந்த மாதிரியான ஜாப்ஸில் வந்து உங்களுக்கு வந்து வேலைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுக்கான பிளேசஸுமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கும். ஜியோ சயின்ஸ், சன் பரவுண்டர்ஸ் இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸ், நேஷ்னல் லேப்ஸ் அந்த மாதிரியான நிறைய இடத்துல வந்து உங்களுக்கான ஜாப்க்கான வேக்கன்சி நிறையவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்ததுக்கப்புறம் ஹையர் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி EVS இந்த மாதிரியான நிறைய கோர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அக்ரி கூட நீங்கள் வந்து இது முடித்ததுக்கப்புறம் எம்எஸ்சியில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியை பற்றியான டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன கோர்ஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.